Chapter 1, Exercise 1.5 first sum பார்க்க போறோம். Using the functions f and g கேட்டிருக்காங்க. Given below find f dot g and g dot f கண்டுபிடிக்கணும். Check whether equal to அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. f dot g equal to g dot f அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப first நம்ம இது ரெண்டையும் கண்டுபிடிப்போம். இது 5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. First subdivision பார்க்கலாம். First subdivisionல f of x equal to x minus 6 கொடுத்திருக்காங்க. g of x வந்து x square கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ f dot g equal to g dot f ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப first f dot g கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் g dot f கண்டுபிடிச்சிருவோம். அப்புறமா ஈக்குவலா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? first f dot g பார்க்கலாம். f dot g எப்படி எழுதலாம்? f of g of x ன்னு எழுதலாம். இது நமக்கு தெரியும் ஏற்கனவே. இப்போ இதுல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f of அப்படியே வச்சுக்கலாம். g of x வந்து கொடுத்திருக்காங்க x ஸ்கொயர் அப்படின்னு. x ஸ்கொயர். இப்போ f of x ஸ்கொயர் அப்படின்னா f of x இதுல இருக்க xல x ஸ்கொயரை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சரிங்களா? அப்போ x இருக்க இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் 6. இவ்வளவுதான் f dot g. நெக்ஸ்ட் g dot f கண்டுபிடிச்சிடலாம். g dot f எப்படி எழுதலாம்? g of f of x ன்னு எழுதலாம். இல்லையா? இப்போ g of f of x வந்து x minus 6 கொடுத்திருக்காங்க. இப்போ x minus 6. இப்போ இது என்ன அர்த்தம்? g of x ன்னு அர்த்தம். இப்போ இதை ஃபுல்லா ஹோலையும் x ன்னு வச்சுக்கிட்டு இதை x ஸ்கொயர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ x ஸ்கொயர் அப்படின்னா இது ஃபுல்லாவே ஹோல் ஸ்கொயர் இல்லையா? x minus 6 த ஹோல் ஸ்கொயர். இது ஃபுல்லாவே எக்ஸ்னா அப்படியே ஹோல் ஸ்கொயர்னு போட்டுற வேண்டியதான். இப்போ இதுக்கு f டாட் ஜிக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு கிடைச்சிருக்கு. g டாட் எஃப்க்கு எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம பிரிச்சு எழுதலாம் இல்லையா? இப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் minus 2ab 2 into x into 6 2 into ab plus b square 6 square. இப்போ இதை எப்படி எழுதலாம்? x square minus 2 6 are 12x plus 6 6 are 36. இப்போ இதுதான் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதுவும் ஈக்குவலா நமக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்பனா f dot g is not equal to g dot f. இது கிடைச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கவனிங்க. f of x equal to 2 by x கொடுத்திருக்காங்க. g of x வந்து 2x square minus 1 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிக்கணும். f dot g f of g of x ன்னு எழுதலாம். இப்போ f of g of x வந்து 2x square minus 1 ன்னு இருக்கு. இப்போ f of x இதை ஃபுல்லா என்னன்னு பண்ணணும்? x ன்னு வச்சுக்கணும். x ன்னு வச்சுட்டு இந்த f of x ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இந்த x இருக்க இடத்துல இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ 2 divided by x க்கு பதிலா என்ன பண்ணணும்? 2 by x ன்னு இருக்கு. x க்கு பதிலா 2x square minus 1 போட போறோம். 2x square minus 1. இப்போ இவ்வளவுதான். இதுக்கு வந்து f dot g க்கு கிடைச்ச ஆன்சர் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் g dot f கண்டுபிடிக்க போறோம். g dot f னா g of f of x. அப்போ g of f of x என்னது? 2 by x. இப்போ இதை வந்து இதை ஹோல் இதையும் அப்படியே x ன்னு வச்சுக்கணும். 2 by x அப்படியே x ன்னு வச்சுக்கணும். ஏன்னா g of x கண்டுபிடிக்க போறோம், அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? இப்போ g of x வந்து 2x square minus 1 இருக்கு. இந்த x இருக்க இடத்துல இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ 2 into x square இருக்க இடத்துல 2 by x whole square. இப்போ x squareனா இது ஃபுல்லா x ஸ்கொயர் பண்ண போறோம். minus 1 2x minus 1ல x இருக்க இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ இது உள்ள மல்டிப்ளை 2 அப்படியே வச்சுட்டு இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் ஸ்கொயர் xக்கும் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் by x ஸ்கொயர் minus 1. இப்போ 2 into 2 2s are 4 by x square minus 1. இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 4s are 8 by x square minus 1. இது வந்து g dot f க்கு கிடைச்ச ஆன்சர்.
இப்போ இதையும் பாருங்க சேமா இருக்கா இல்ல. இதுக்கு 2/2x square minus 1 இருக்கு, இதுக்கு 8/x square minus 1 இருக்கு. அப்ப இதுவும் வந்து f dot g is not equal to g dot f. புரிஞ்சுதா? இப்போ third subdivision கவனிங்க. f of x x plus 6/3 கொடுத்திருக்காங்க, g of x 3 minus x ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிச்சிடலாம். f of g of x தான் வந்து f dot g. இப்போ f of g of x என்ன 3 minus x, அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணோம், இதை ஹோல் இதை வந்து xன்னு வச்சுக்கணும். எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், இதுல கொண்டு வந்து f of xல இருக்கிற xல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? அப்ப x plus 6 அப்பனா 3 plus 3 minus x, xக்கு பதிலா இந்த 3 minus x plus 6 divided by 3 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ 3 minus x plus 6 divided by 3. இப்போ 6ம் 3ம் கான்ஸ்டன்ட். இப்போ 6ம் 3ம் 9 minus x by 3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து f dot g க்கு கிடைச்ச ஆன்சர். அடுத்தது g dot f கண்டுபிடிச்சிடலாம். g dot f வந்து g of f of x ன்னு எழுதலாம். இப்போ g of f of x இருக்கு இல்லையா? அப்ப g of f of x என்னது நமக்கு x plus 6 by 3. இப்போ g of x இது ஹோல் இதை வந்து அப்படியே x ன்னு வச்சு g of xல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். g of xல 3 minus x இருக்கு. அப்ப 3 minus xக்கு பதிலா x plus 6 by 3 இப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இது பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷனோடைய மல்டிப்ளை. சரிங்களா? மைனஸ் பண்றது. அப்பனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவைடட் பை 3, 3 3s are 9 மைனஸ் இங்க டிவைட் பை 1 இருக்கிறது அர்த்தம். இது மைனஸோட உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா x minus 6 ன்னு கிடைக்கும். அப்போ 9ல 6 மைனஸ் பண்ணா 3 minus x by 3 கிடைச்சிருக்கு. அப்போ g dot f வந்து இது கிடைச்சிருக்கு. இப்போ f dot g க்கும் g dot f க்கும் வேற வேற ஆன்சர் இருக்கு இல்லையா? அப்போ நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியதான். f dot g is not equal to g dot f. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் f of x equal to 3 plus x இருக்கு, g of x வந்து x minus 4 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிச்சிடலாம். f dot g equal to எப்படி எழுதலாம்? f of g of x ன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ f of அப்படியே வச்சுக்குவோம். g of x கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா x minus 4. g of x வந்து x minus 4. இப்போ இதை வந்து x ன்னு வச்சுக்கணும். இத f of x ஓடைய xல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்பனா 3 plus xக்கு பதிலா x minus 4. அப்போ 3 plus x minus 4 அப்படின்னு கிடைக்கும். அப்பனா 3 minus 4ல 3 மைனஸ் பண்ணா minus 1. அப்போ x minus 1 கிடைக்கும். f dot g வந்து x minus 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து g dot f. g dot f எப்படி எழுதலாம்? g of f of x அப்படின்னு எழுதலாமா? அப்போ g of அப்படியே வச்சுக்கலாம். f of x வந்து 3 plus x. 3 plus x. இப்போ இதை அப்படியே x ன்னு வச்சுக்கலாம். இதை கொண்டு போய் g of xல இருக்கிற xல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். g of x வந்து x minus 4 அப்படின்னு இருக்கு. அப்ப xக்கு பதிலா 3 plus x அப்படின்னு வச்சுக்கலாம். minus 4. அப்போ 3 plus x minus 4. இப்போ இதுல என்ன கிடைக்குது? minus 4ல 3 மைனஸ் பண்ணா minus 1. அப்போ x minus 1. அப்போ g dot f க்கும் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? x minus 1 கிடைச்சிருக்கு. அப்போ f dot g க்கும் x minus 1, g dot f க்கும் x minus 1. இப்போ f dot g equal to g dot f. இவ்வளவுதான். நெக்ஸ்ட் fifth subdivision பாருங்க. f of x வந்து 4x square minus 1 கொடுத்திருக்காங்க. g of x வந்து 1 plus x கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிச்சிடலாம். f dot g வந்து f of g of x ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ f of அப்படியே வச்சுக்குவோம். g of x ஓட வேல்யூ 1 plus x. இப்போ f of இது அப்படியே x ன்னு வச்சுக்கணும். f of xல இருக்கிற xல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சரிங்களா? அப்போ 4 into x ஸ்கொயர்னு இருக்கு. xக்கு பதிலா
1 plus x போட்டு ஸ்கொயர் பண்ண போறோம். மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 4 இன்டூ இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2ab இல்லையா? 2 இன்டூ 1 இன்டூ எக்ஸ் அப்படின்ற அர்த்தம். பிளஸ் b ஸ்கொயர்னா x ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா? இப்போ இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 1 ஸ்கொயர் வந்து 1 தான். சாரி, இது வரைக்கும் 1 ஸ்கொயர் வந்து 1 தான். இப்போ 4 plus 4 into 2, 4 2s are 8 into x plus x square minus 1. இப்போ x square plus 8x, ஏன்னா x ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், ஸ்கொயர் x அப்படி எழுதிடுறேன். 4ல 1 போச்சுன்னா மைனஸ் plus 3. அப்போ f dot g க்கு வந்து x square plus 8x plus 3 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் g of f கண்டுபிடிக்கும் போது g of f of x இல்லையா? அப்போ g of அப்படியே வச்சுக்கலாம். f of x வந்து 4x square minus 1 தான் வந்து f of x. அப்போ g of இது அப்படியே ஹோல் இது என்ன பண்ணலாம்? x ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 plus x இருக்கு இல்லையா? g of x வந்து 1 plus x. இந்த 1 plus x இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 1 plus x இருக்க இடத்துல 4x square minus 1. அப்போ 1 plus இது அப்படியே எழுதிட வேண்டியதான், 4x square minus 1. அப்போ minus 1 plus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4x square கிடைக்குது. அப்போ g of f வந்து 4x square. அப்போ இதுவும் ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்போ so f dot g not equal to g dot f. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் சம் பார்க்கலாம். Find the value of k கேட்டிருக்காங்க such that f dot g equal to g dot f அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுல இருந்து k வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. f of x equal to 3x plus 2, g of x வந்து 6x minus k ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த k வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிச்சுக்கணும், அப்புறம் g dot f கண்டுபிடிக்கணும், அப்புறமா ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிச்சுக்கலாம். f dot g வந்து f of g of x ன்னு எழுத போறோம். f அப்படியே வச்சுக்கலாம். g of x வந்து நம்ம கொடுத்திருக்காங்க 6x minus k ன்னு, 6x minus k அப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? இதை வந்து f of x ன்னு வச்சுக்க போறோம். இப்போ f of x ல இருக்கிற x ல மட்டும் இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ 3 into x க்கு பதிலா 6x minus k plus 2. இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 6 are 18x minus 3k plus 2. இப்போ f dot g க்கு நம்ம இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது வந்து 1 ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது g dot f கண்டுபிடிக்கணும். g dot f கண்டுபிடிக்கும் போது g of f of x ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ g அப்படியே வச்சுக்கலாம். f of x வந்து நம்ம கொடுத்திருக்காங்க 3x minus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 3x plus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இதை வந்து x ன்னு வச்சுக்கலாம். இதை என்ன பண்ண போறோம்? g of x ல இருக்கிற x ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். g of x வந்து 6x minus k. அப்போ 6 into x க்கு பதிலா 3x plus 2 minus k. இப்போ 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 3s are 18x plus 6 2s are 12 minus k. இப்போ இது வந்து 2. இப்போ என்ன பண்ண போறோம்? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? ஈக்குவலைஸ் பண்ண போறோம். இது g of f. இப்போ இது ரெண்டு ஆன்சரையும் ஈக்குவலைஸ் பண்ணலாம். f dot g equal to g dot f. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 18x minus 3k plus 2 equal to இதை எடுத்து எழுதிக்கலாம். 18x plus 12 minus k. இப்போ ஈக்குவலைஸ் பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணணும்? இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 18x கேன்சல் பண்றதுக்கு அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க. minus 3k plus 2 மைனஸ் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் பிளஸ் ஆயிடும், பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆயிடும். minus 18x minus 12 plus k அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும்.
இப்போ இந்த 18x இந்த 18x பிளஸ்ல மைனஸ்ல இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கு, இங்க இது 1k இருக்கு, இங்க 3k இருக்கு. மைனஸ் 3kல 1k போச்சுன்னா மைனஸ் 2k அப்படின்னு கிடைக்கும். இந்த 12ல 2 மைனஸ் பண்ணும், இது மைனஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கு, அப்ப இது பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் 10. 12ல 2 மைனஸ் பண்ணா மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 2k ஈக்குவல் டு இந்த மைனஸ் 10 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 10 ஆயிடும். இப்போ மைனஸ் k ஈக்குவல் டு 10, 2 வந்து டிவைட்ல வந்துரும். அப்போ இதை கேன்சல் பண்ணா 5 கிடைச்சிரும். இப்போ மைனஸ் k ஈக்குவல் டு 5னா பிளஸ் k வந்து மைனஸ் 5 ஆயிடும். சரிங்களா? இப்போ இதுதான் k யோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதுல என்ன பண்ணோம், அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் f டாட் g கண்டுபிடிக்கணும். f ஆஃப் g ஆஃப் x ன்னு இதை எழுதலாம். இப்போ f அப்படியே வச்சுக்கலாம். g ஆஃப் x வந்து 4x plus 5. 4x plus 5. இப்போ இதை அப்படியே ஹோல் இதையும் xன்னு வச்சுக்கிட்டு இதுல இருக்கிற xல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். f ஆஃப் xல இருக்கிற fல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ 2 அப்படியே இருக்கும். xக்கு பதிலா 4x plus 5 போட்டுக்கணும். மைனஸ் k. இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 4s are 8x, 2 5s are plus 10 minus k. இப்போ இது வந்து f டாட் g க்கு கிடைச்ச ஆன்சர். இது 1. அடுத்தது g டாட் f கண்டுபிடிக்க போறோம். g டாட் f னா g ஆஃப் f ஆஃப் x ன்னு அர்த்தம். இப்போ g அப்படியே வச்சுக்கலாம். f ஆஃப் x வந்து 2x minus k. 2x minus k. இப்போ இதை என்ன பண்ண போறோம், இதை வந்து x ன்னு வச்சுக்கிட்டு g ஆஃப் xல இருக்கிற xல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். g ஆஃப் x வந்து 4x plus 5 கொடுத்திருக்காங்க. அப்ப 4 into xக்கு பதிலா 2x minus k plus 5 அப்படியே போட்டுக்கோங்க. 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 2s are 8x minus 4 into k 4k plus 5 கிடைக்கும். இப்போ இது வந்து g டாட் f க்கான ஆன்சர். இது 2. இப்போ இது ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணா f டாட் g equal to g dot f. இப்போ f dot g க்கு நமக்கு கிடைச்சது 8x plus 10 minus k. 8x plus 10 minus k equal to g dot f வந்து 8x minus 4k plus 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம், அந்த சம்ல போட்ட மாதிரி தான் இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 0ன்னு வச்சுக்க போறோம். 8x plus 10 இது அப்படியே வச்சுக்கோங்க. minus k. இப்போ என்ன பண்ண போறோம், இதை இந்த பக்கம் கொண்டு வரப்போம். மைனஸ் 8x ஆயிடும். இந்த மைனஸ் 4k வந்து பிளஸ் 4k ஆயிடும். இது மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 8xம் பிளஸ் 8xம் கேன்சல் ஆயிடும். இப்போ k டேர்ம் பாத்தீங்கன்னா இது பிளஸ் 4k, இது மைனஸ் k. இப்போ பிளஸ் 4ல மைனஸ் 1 போச்சுன்னா 3k அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க 10 இருக்கு, இங்க மைனஸ் 5. 10ல 5 மைனஸ் பண்ணா பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ 3k ஈக்குவல் டு 5 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 5 ஆயிடும். இப்போ k கண்டுபிடிக்கும் போது மைனஸ் 5, இந்த 3 இங்க வந்தா டிவைட் பை 3 ஆயிடும். இப்போ k வேல்யூ மைனஸ் 5/3. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல தேர்ட் சம் பார்க்க போறோம். if f of x equal to 2x minus 1 கொடுத்திருக்காங்க, g of x equal to x plus 1/2 கொடுத்திருக்காங்க. என்ன show that பண்ண சொல்லிருக்காங்கன்னா f dot g equal to g dot f equal to x. இதுக்கும் வர்ற ஆன்சரும் x. சரிங்களா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம இதை ஒரே லைன்ல போட்டோம் சால்வ் பண்ணி காமிக்கலாம். இல்ல நீங்க இதை தனித்தனியா கண்டுபிடிச்சோம் x வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், f dot g ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். f dot g equal to என்னன்னு எழுதலாம், f of g of x ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ f of அப்படியே வச்சுக்கலாம். g of x வந்து x plus 1/2. இப்போ f of இந்த whole termயும் x ன்னு வச்சுக்கிட்டு f of xல இருக்கிற xல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ 2 into xக்கு பதிலா x plus 1/2 அப்படின்னு பண்ண போறோம். மைனஸ் 1. இப்போ 2 உள்ள 2 இப்போ கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா
எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன்னு ஆயிடும். அப்போ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் த எஃப் டாட் ஜியோட ஆன்சர். சரிங்களா, இதுக்கு எக்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா, அப்ப ஜி ஆஃப் அப்படியே வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய இது வந்து 2x மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஜி ஆஃப் இதை என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸை கொண்டு வந்து இந்த 2x மைனஸ் 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ல இருக்கிற எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னா எக்ஸ் பிளஸ் 1/2. இப்போ எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல 2x மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். பிளஸ் 1 டிவைடட் பை 2. இப்போ அதில் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1/2. அந்த எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் 1 போட்டிருக்கோம். சரிங்களா, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். 2x மைனஸ் 1 பிளஸ் 1 டிவைடட் பை 2. இப்போ மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும். 2x/2 மட்டும் இருக்கும். இந்த 2வையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, g of x ஈக்குவல் டு f of g ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுக்கும் நமக்கு ஆன்சர் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கா. இது g of x உடைய f உடைய ஆன்சர். இப்ப ரெண்டுக்கும் x கிடைச்சிருக்கு. அப்போ therefore f dot g ஈக்குவல் டு g dot f ஈக்குவல் டு x அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கம்மா, கிளியர் பண்றேன். தேங்க்யூ.